என்றும் வசந்த காலம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, இன்றைக்கி ஒரு கீரை வகை முருங்கைக்கீரையை பற்றி தாங்க பார்க்குறோம். கீரைகளின் அரசன் என்று சொல்லப்படும் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ஒரு நல்ல கீரை. இதில் நமக்கு உடம்புக்கு தேவையான அன்றாட உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் நிறைந்திருக்கிறது. இதில் ஒரு கப்பு கீரையில் பார்த்திங்கன்னா 2 கிராம் புரோட்டீன், 8 கிராம் மெக்னீசியம், 19% விட்டமின் B16, 11% இரும்புச்சத்து, 11% ரிபோப்ளவின், 9% விட்டமின் A9, கால்சியம், துத்தநாகம், பாஸ்பரஸ். இதெல்லாம் நோய் எதிர்ப்பு தன்மைக்கு தேவையான விட்டமின்ஸ்கள். இது எல்லாமே முருங்கைக்கீரையில் இருக்குங்க. இந்த கீரை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம மெயினாக ஹீமோகுளோபின் உடம்புல நிறைய பேருக்கு கொஞ்சம் கம்மியாச்சுனாவே இரத்த சோகை நோய் உண்டாகும். அதே அனிமியா நோய் உண்டாகும். இந்த அனிமியா நோய்க்கான சிறந்த மருந்து எதுனா இந்த முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் டெய்லி சூப்பு வச்சு குடித்தோம்னா நமக்கு தேவையான இரும்புச்சத்து, உடம்புக்கு தேவையான இரும்புச்சத்து அனைத்தும் கிடைக்கிறது. இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு என்னன்னா, ஒரு 3 மாதத்துக்கு மேலே, ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இரத்த சோகை உண்டாகும். அதான் ஹீமோகுளோபின் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஹீமோகுளோபின் குறையும் போது நம்ம இந்த முருங்கைக்கீரையை சூப்பு வச்சு டெய்லி குடித்தோம்னா, சூப்போ அல்லது ரசம், புளி வச்சு ஒரு ரசம் வைக்கலாம். முருங்கைக்கீரையை வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து ரசம் வச்சு சாப்பிட்டோம்னாலே நமக்கு இரத்த சோகை நோய் வராது. கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 12% ஹீமோகுளோபின் இருக்குனுங்க கர்ப்ப காலத்தில். அது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இவங்க எப்படி தான் சாப்பிட்டாலும் குறைஞ்சிரும். இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஹீமோகுளோபின் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இதே டாக்டர்னு சொல்லுவாங்க அயன் சுக்ரோஸ் போட்டால் சரியாயிரும் அப்படின்ட்டு. அது டாக்டரோட கன்சல்ட்டை பொறுத்து நீங்கள் அதை பண்ணிக்கணும். ஆனால் முருங்கைக்கீரையை சாப்பிட்டாலே உங்களுக்கு மிகவும் நல்லது. ஆகவே முருங்கைக்கீரையை சாப்பிடுங்க. இதில் மெக்னீசியம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு கெட்ட கொழுப்பு, உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு அனைத்தையும் இது குறைச்சிரும். அது இல்லாமல் நம்ம இதயத்தில் இருக்கிற வால்வில் அடைப்பு, கெட்ட கொழுப்பு அடைப்பு இருந்தாலே இந்த சூப் வச்சு குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அடைப்பெல்லாம் எடுத்து விட்டுரும். அதே மாதிரி இப்போ நம்ம இன்றைக்கி முதல் நாள் முருங்கைக்கீரையை சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் என்ன ஆகும்னா நமக்கு வயிற்றால கண்டிப்பாக போகும். இது என்ன பண்ணுதுன்னா, உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை, உடம்புல இருக்கிற அனைத்து நச்சுத்தன்மையான இருக்கிற கழிவுகள் அனைத்தையும் பெனாயில் போட்டு வயிற்ற கழுவுற மாதிரி கழிவு வெளியே தள்ளிடும். அது நாம் என்ன பண்ணுறோம், முருங்கைக்கீரையை சாப்பிட்டாலே நமக்கு வயிற்றால போகுது சாப்பிட மாட்டோம்னு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டோம்னா வாரத்தில் ஒரு நாள், அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலே நமக்கு உடம்புக்கு நோய் எதிர்ப்பு தன்மை ஜாஸ்தியாக கிடைக்குங்க. இன்னொரு தகவல் என்னென்னா, அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சா பேய் வரும்ன்ட்டு. ஆக்சுவலாக பேயெல்லாம் வராதுங்க. அது எதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, முருங்கை மரம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியான மரம். இந்த மரம் வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சா காற்றடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி கீழே விழுந்துடும். நம்ம வீட்டில் நல்லது கெட்டதுக்காக பந்தல் போட்டிருப்போம், அல்லது நம்ம வீட்டில் வாசலில் தினம் நடந்து போயிட்டு வர்றது தானே. அப்படிங்கும்போது நம்ம நடந்தவும் நிற்கும் போதும் காற்றடிச்சு மரம் மேலே விழுந்துடும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி நடக்கூடாது, கொல்லைப்புறத்தில் நடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே முருங்கை மரத்தை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீட்டில் ஒரு மரத்தை நட்டு நோயில்லா வாழ்வை வாழ்வோம். வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இந்த வீடியோ முடியும். மீதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.